வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போ மேச மனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மகர மனையிலும், சூரியன் புதன் சனி இந்த 3 கிரகங்கள் கும்ப மனையிலும், மீன மனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கும், அதே மார்ச் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கும், மார்ச் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராசிநாதன் ராசியை பார்த்தாலே நினைத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்தில் சனியும் அங்க பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத தன்மை, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். ஏன்னா செவ்வாயும் அங்க போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப சனி செவ்வாய் இணைவு பண்ணும் போது என்ன ஆகும்னா சில சமயங்களில் அந்த கோபம், ஆக்ரோஷம் என்பது உங்களுக்கு தலை தூக்கும். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்குங்க இந்த மாதம். ஏன்னா சனி செவ்வாய் இணைவு பெற்று உங்க ராசியை பண்ணாலே ஒரு பிடிவாதத்தன்மை, ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம் என்பது உங்கள் லக்ன மூளைக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துக்குங்க. 2ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மார்ச் 7ஆம் தேதி என்று 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயத்தில் உங்க ராசி அதிபதியும் 8ஆம் இடத்தில், அதாவது இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன நடக்கும்? தனம் வரும். ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்துல கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா அந்த தனாதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் அந்த இடத்தில் நீசமாகி ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ நீசம் அப்படின்னா என்ன? தியானத்தில் இருப்பதை போல ஒரு வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வதும், நீங்க மற்றவர்கள் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். அப்படியே நீங்க ஏதாவது போனீங்கன்னா அதன் மூலமாக மன வலிமை, அதாவது மனதில் சில இறுக்கங்கள் ஏற்பட்டு ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு உங்களுக்கு வெளிப்படுத்தும், அவ்வளவுதான். ஆனா கேது அங்கு இருக்கிறதுனால, அது புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு ஈகோ, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இந்த மாதிரி இருந்தனா அது தேவையில்லாது அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தும் இந்த மாதம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தனக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். சரி, அப்போ அந்த 3ஆம் இடத்தை குரு உன்னுடைய பார்வையும் உங்களுக்கு பதிகிறது. அதாவது உங்க இந்த
சிம்ம ராசினருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது குரு. அந்த குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தைரிய வீரியங்கள் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு, பிரயாணங்கள்னால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தூரதேச பிரயாணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறை அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தாயினுடைய 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலே அந்த 4ஆம் இடத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன கெடுக்கிறது? அதில் உயிர்காரகத்துவமான தாயினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தாயினுடைய கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. தாய் வர்க்கம் ரீதியாக சின்ன சின்ன உறவு ரீதியாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கணிசமான ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறது அல்லவா? அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம், கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த இடம், பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இடம். அப்போ அந்த குரு அங்கே பார்க்கறதுனால குருவால் உங்களுக்கு, அதாவது குரு அப்படின்னா பெரியோர்கள், பெரிய மனிதர்கள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்பு தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் என்பது பதவி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? ஒரு சிலருக்கு திடீரென்று பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம் அல்லவா? அப்போ இதுவரைக்கும் ஒரு நோயாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது, எதிரிகள் நமக்கு யாரு என்று நமக்கு காமிக்கல, முதுகு பின்னால் குத்தி கொண்டிருந்தார்கள், கூடவே நமக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கூட இருந்து குளிபறித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மார்ச்சினுடைய 26ஆம் தேதி குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை, 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதனும் அங்கே 7ஆம் இடத்தில் இருக்க போகிறது. சுக்கிர பகவான் பொதுவான கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார். குரு பலன் நிறைந்து இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் திருமண தடை விலகும், நினைத்த வரன் உங்களுக்கு அமையக்கூடிய
தன்மைகள் இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினர் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்று காத்து கொண்டே இருந்தேன், அதற்கான ஒரு அமைப்பு வரலைங்கிறவங்க இந்த மாதம் திடீர் என்று நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாட்டில் தொழில் புரிவதற்கு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அதில் ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் லாப அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலை மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். என இந்த மாதம் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு கிடைத்து விடும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பணும். அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட இந்த அதாவது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் ஒரு உத்தமமான ஒரு மாதம் என்பதை உறுதியாக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வெளியில் போகும்போது சரி, டெய்லியும் நீங்கள் விநாயகமூர்த்தியை வழிபட்டு செல்வதும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதும் அனைத்து விதம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகளிலிருந்து விடுபடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.